என்ன நல்லா இருந்தது. அவர் புதுசு மாதிரியே தெரியல, நல்லா இருந்தது. படமே வந்துட்டு நம்ம எதிர்பார்த்தது எல்லாமே வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது. அந்த அந்த சேஞ்ச் ஓவர்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. கிளைமேக்ஸ்லாம் நாங்கள் எதிர்பார்க்கலாம். நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். படம் நல்லா இருக்கு. கிரைம் த்ரில்லரு நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா விறுவிறுப்பாக சஸ்பென்ஸாக இருக்கு. நல்லா பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. 2 கேரக்டரும் நல்லா பண்ணியிருக்காரு. பிஜிஎம் நல்லா இருந்துச்சு, மியூசிக் நல்லா இருந்துச்சு, சினிமாட்டோகிராஃபி ஓகே, பரவாயில்ல. படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஏதோ சொல்ல வராங்களே அப்படின்ற மாதிரி, என்னடா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் போயிட்டே இருந்தது. போக விஜுவல் பிளாக்ல வந்து நல்ல ஒரு பஞ்ச் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி செகண்ட் ஹாஃப்ல என்னென்ன சொல்ல எதிர்பார்க்க முடியாத ஒரு திருப்பங்களோட கரெக்டாக நல்ல ஒரு படம். இதில் இந்த ஹீரோ நடிச்சிருக்கவர் ஏதோ இன்னசென்ட் மாதிரி நடிக்கிறாருன்னு பார்த்தா அது நல்ல 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 பெர்ஃபார்மன்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் படம் மாதிரி தெரியல. யாரோ சாதாரண பக்கத்து வீட்டு பையன் மாதிரி நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் அறிமுகமாகிடுது. அப்புறம் அவர் தான் ஹீரோ அப்படின்றதே தெரியுது. அதுக்கப்புறம் அவர் பண்ற விஷயங்கள் எல்லாமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. ஆர்ஆர் ரீடிகார்டிங் வந்து நல்ல ஒரு த்ரில்லர் படம் அப்படின்றது த்ரில்லர் மாதிரி இல்லை. அது த்ரில்லருக்கு வந்து எங்கெங்கெல்லாம் வந்து இந்த ஹீரோ காட்டுறப்ப எல்லாம் வந்து நல்லபடியா ஒரு மியூசிக்கை போடுவாங்க. ஒரு வித்தியாசமான ஒரு பேட்டர்னா கோர்ட்டுக்கு வரப்ப செய்யறப்ப இவர் பாக்குறப்ப ஒரு அதுவே வந்து நம்மளை வேற மாதிரி யோசிக்க வச்சிடும். அந்த ரீரிகார்டிங் வந்து இந்த கதையை வேற மாதிரி யோசிக்க வச்சு கொண்டு போய் நம்மளை நல்லா ஏமாத்திருக்காரு டைரக்டர். எல்லாமே அதுதான் இந்த படத்தோட வெற்றி. குற்றம் புதிது, உண்மையை வந்து புதுசா இருக்கு. நல்ல ஸ்கிரீன் பிளே பண்ணியிருக்காங்க. கதை வந்து யூஸ்வல் கதையா இருந்தாலும் ஸ்கிரீன் பிளேல டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ கதைகள்னு சொன்னா கிரைம் த்ரில்லரு, ஆக்ஷன், அந்த மர்டர் மிஸ்ட்ரின்னு வந்தாலே எல்லாமே வந்து ஒரே ஜேர்னலு, சைக்கோ த்ரில்லரு, மர்டர் மிஸ்ட்ரியில தான் வரும். ஆனா இது என்னன்னா கதையை கொண்டு போன விதமும் யார் அக்யூஷனே தெரியாத அளவுக்கு நல்லா ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆடியன்ஸுக்கு வந்து தேட்டரில் வந்து நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். படம் போர் அடிக்காமல் போகும். ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லராக நல்லா ப்ளே பண்ணியிருக்காங்க. இதில் ஹீரோ கேரக்டர் புதுசுன்றாங்க, டைரக்டர் புதுசுன்றாங்க. ஆனால் புதுசு மாதிரியே தெரியல. அவர் வந்து டைரக்டர் யார்கிட்டையும் ஒர்க் பண்ணலன்றாங்க. உண்மையாலுமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட்டான மூவியாக இருக்கும். கண்டிப்பாக வந்து தியேட்டர்ஸில் வந்து ஆடியன்ஸ் வந்து இந்த படத்தை பார்க்கணும். வேற ஏதாவது கேக்குறீங்களா? இது மியூசிக்கல்ல வந்து நல்ல நல்ல என்னன்னா இந்த ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் ஆர்ஆர் மூவிஸ், அப்புறம் த்ரில்லர், கிரைம் இந்த மாதிரியான மூவியை வந்து பிஜிஎத்துல வந்து அந்த படத்தை நிறுத்தணும். இது பிஜிஎம் வந்து மியூசிக் டைரக்டர் அருமையா பண்ணியிருக்காங்க. ஹீரோ கேரக்டர் அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. மொத்த ஆர்டிஸ்ட் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸ்கிரிப்ட் வந்து அருமையா இருக்கும், போர் அடிக்காம இருக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கல. இதுல வந்து என்னன்னா பிளட் சம்பந்தப்பட்டே இருக்கே தவிர செக்ஷுவல் சம்பந்தப்பட்டோ அந்த மாதிரியான இதெல்லாம் கிடையாது. இது வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பா இந்த படம் பார்க்கலாம். இது வந்து எல்லாருக்கும் வந்து தேவை. நம்மளுக்குள்ளே ஒரு கிரிமினல்ஸ் இருப்பாங்க. ஆனா வந்து இப்ப யார் வேணாலும் பார்க்கலாம். ஆனா அந்த தப்பை நம்ம பண்ணக்கூடாது. அதுதான் மெயின். பாக்குறது எல்லா ஆடியன்ஸும் பார்க்கலாம். ஆனா வந்து அவங்க பண்ற அந்த தப்பு, ஒரு குற்றம் நடந்தா நம்ம வந்து முறைப்படி முறையிடணுமே தவிர இந்த மாதிரி மறைக்கிறதுக்காக இந்த பிளே பண்றதுங்கிறது ரொம்ப ரிஸ்கியான இது. எப்படினாலும் மாட்டிக்குவாங்கங்கிறத தெளிவா பண்ணியிருக்காங்க. அது மட்டும் செய்ய வேண்டாம். ஆடியன்ஸ், பொதுமக்கள் எல்லாரும் பார்க்கலாம். ஆல் ஆடியன்ஸ் பார்க்கலாம். ஓகே. படம் நல்லா இருந்தது. படம் வந்து போஸ்டர் டிசைன் நல்லா அட்ராக்டிவா இருந்தது. ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல போறீங்கன்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. பட் படம் வந்து அதான் சைக்கோபாத்தை பத்தி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க. ஸ்க்ரீன் பிளே இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணி நல்லா இருந்திருக்கும். அது எது பண்ணாலும் நம்ம என்டர்டெயினாக பண்ணணும் இல்லையா? என்டர்டெயின் பண்ணணும்ல. என்டர்டெயின்மெண்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கு. ஒரே ட்ராக்ல அவங்க சுற்றி சொன்னது கொஞ்சம் இது லேக்காக இருந்தால் கூட நல்ல படம் தான். ஒரு தடவை பார்க்கலாம், நல்லா இருக்கு படம். ஸோ படம் வந்து பையன் கொஞ்சம் ஹீரோ நல்லா பண்ணியிருக்காரு. சைக்கோ பார்த்த மாதிரி அந்த அந்த போர்ஷன் நல்லா இருந்துச்சு. அதான் படம் வந்து கொலைகாரனுக்கு வந்து கடைசியில் தண்டனை கிடைக்கல அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. உங்களுக்கு அதை எப்படி? ஆமாம்மா, கொலைகாரனுக்கான தண்டனைகள் வந்து ஒரு நிறைய பேர் கொலை பண்ணிட்டு வெளியே வந்துடுறான்ல. நம்ம கொலை பண்ண தப்பான ஆளுக்கு வந்து தண்டனை கொடுக்குன்றது ஓகே தான். அந்த வில்லன் அந்த பொண்ணு கொஞ்சம் ஸ்டில்ஸ் எடுக்கிறதெல்லாம் தப்பான ஆள் தானே. ஆனால் தண்டியை கொடுக்கறது அவனை கொலை பண்ணுறது ஓகே தான். இதனால குற்றம் நம்ம சட்ட ரீதியாக வந்து தப்பு தான். கொலை குற்றவாளி தண்டனை கிடைக்கணும். அது சினிமாட்டிக்காக நம்ம ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதில் பண்ணேன் கமல் சார் ஒரு குற்றத்தை படைச்சார்ல, பாபநாசம், அந்த ட்ராக் தான் இது. பாபநாசத்தில் ஒரு ஃபேமிலி ஓரியன்டாக பண்ணிட்டாங்க. இதை அவங்க சஸ்பென்ஸ் ஓப்பன் பண்ணி விட்டு
இந்த கொலையிலேருந்து எப்படி தப்பிக்கிறாங்கன்ற விஷயம் அது நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்க்ரீன் பிளேயாக இருந்தது. அதுவும் அது இன்னும் அது இன்னொரு ஆர்டிஸ்ட் வேல்யூ, இன்னும் சூப்பரான ஸ்கிரிப்ட் அது. பாபநாஸ் ரொம்ப எக்ஸலண்டான ஸ்கிரிப்ட். மலையாளத்துல வந்து திருஷ்யம் நல்லா சக்ஸஸ் ஆனது. இது வந்து அந்த பேட்டர்ன் கதை தான். அதே மாதிரி கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே பண்ணி தான் சூப்பரான படமாக வந்திருக்கும். அது மாதிரி ஒரு விஷயங்கள் தான் இருக்குது. அதான் பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம். ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் லேக்காக இருக்குது. இது பண்ணிட்டு அந்த பையன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒரு புது ஆர்டிஸ்ட் மாதிரி இல்லை, கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. அந்த பையன் நல்ல ஃபியூச்சர். நன்றி நன்றி தேங்க்யூ. நன்றி. படம் நல்ல அருமையா இருக்குங்க. ஒரு எதிர்பாராத திருப்பம். படத்தை பத்தி யாராலும் ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது. படம் மிகவும் நல்லா இருக்கு. ஆனா படத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த சைக்கோ த்ரில்லர் கதைன்றதுனால நிறைய கொலைகள்லாம் இருக்கும். அந்த கொலையெல்லாம் பார்க்கும்போது கண்ணு மூடிக்கிற மாதிரி இருக்கா இல்ல? இல்ல கண்ணு மூடமே இல்ல. டைரக்டா காமிக்காம இன்டைரக்டா காமிச்சிக்கிறாங்க. அது டைரக்டரோட திறமை. அது மக்களுக்கு ஒன்றும் கொலை பண்ற மாதிரி தெரியாது. படத்துல பாடல்கள்லாம் பாடல்கள் நல்லா இருக்கு. ரீடிங் நல்லா பண்ணிக்கிறாங்க. படத்துல வந்து கொலைகாரனுக்கு தண்டனை கிடைக்கல அப்படிங்கிறது வந்து ஒரு முறையாவே கொலைகாரனுக்கு தண்டனை கிடைக்காத ஆக்சுவலா பார்த்தா அந்த கொலையை வந்து கட் பண்ணி நியாயமான கொலை தான். அதால தப்பு கிடையாது. அதனால தண்டனைங்கிறது அது தண்டனை என்பது கண்டிப்பா கொடுத்தாகணும். அது கவர்மெண்ட் கொடுத்தாங்கன்னா, தனிப்பட்ட மனிதன் கொடுத்தாருன்னா ரெண்டு ஒன்று. நல்லா இருக்கு. குற்றம் நல்லா இருக்கு. குற்றமும் புரியுது, கதையும் புரியுது. படம் குற்றம் புதிது. இயக்குனர் நோவா ஆம்ஸ்ட்ராங் திரைக்கதை நல்லா அமைச்சிருக்காரு. ஒரு வித்தியாசமான ஜேர்னலில் த்ரில்லிங் படம் நிறையா வந்திருக்கு. ஆனால் அந்த அடிப்படை கருத்து வந்து ஒரு காதலை மையமாக கொண்டு வந்தது. இது புதுமையாக இருக்குது. இயக்குனருக்கு திரைக்கதை அமைச்சருக்கான தனி பாராட்டுகள். ஹீரோ தருண் விஜய் முதல் படமாக தெரில, ரொம்ப நல்லா அந்த கேரக்டரை ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஹீரோயினாக இருக்கட்டும், மற்ற கேரக்டர்ஸும் தன்னோட பங்களிப்பு நல்லா பண்ணியிருக்காங்க. எடிட்டிங்கு, கேமரா ஒர்க்கு, மியூசிக் நல்லா இருக்குது. ஆர்ஆர், ஏன்னா இது ஒரு த்ரில்லர் படத்துக்கு ஆர்ஆர் தான் முக்கியம். இந்த ஆர்ஆர் நல்லபடியாக அமைஞ்சிருக்கு. போர் அடிக்காமல் போகுது. படத்தில் நடித்த எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. நீங்கள் எல்லாரும் தேட்டர்லேயே படம் பாருங்கள். குறிப்பாக ஹீரோ தருண் விஜய் வந்து முதல் படமாக தெரியல, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல எதிர்காலம் இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஆமாம், இல்லை அது இப்போ இருக்க படங்களில் பார்க்கும்போது இது கொஞ்சம் வன்முறை அதிகமாக தான் இருக்குது. ஆனால் அதை வந்து காட்சி படத்தில் இமேஜின் சொல்கிறனால சில இடங்கள் அப்போ தான் நம்மளுக்கு அந்த கதையில் ஒன்ற முடியும். அதனால இயக்குனர் சொல்லியிருக்காரு. அது ஒன்றும் பெருசாக, ஏன்னா இப்போ இருக்கிற பெரிய பெரிய படங்கள்லாம் பெரிய ஹீரோ நடிச்ச படங்கள்லாம் ரத்தம் தெரிக்கிற மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் வந்து இப்போ குழந்தைங்கள் பார்க்கும்போது இதை பார்க்கறது பெரிய விஷயமே கிடையாது. ஸோ படத்தில் வந்து குற்றம் செஞ்ச ஒருத்தருக்கு தண்டனை கிடைக்கல அப்படிங்கிறது வந்து நிறைய ஒரு மாதிரி ஏக்கமாக இருக்குது அப்படின்னு நிறைய ஆடிட்டு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு கதையோட்டமாக எப்படி இருக்கு? இல்லை, கதையை பார்க்கும்போது இப்போ நம்ம வந்து உதாரணத்துக்கு சரண் சார் சொன்ன மாதிரி பாபநாசம் சில படங்களை பார்க்கும்போது தப்பிச்சிருவான், இவங்க தப்பிச்சணும்னு ஒரு ஆர்வம் வரும் நம்மளுக்கு. பாபநாசம் படத்தில் வந்து கமல்ஹாசன் மாட்டிக்கூடாது கூட மாட்டிக்கூடாதுங்கிற மாதிரி ஆர்வம். அது மாதிரி நியாயத்தை இதில் கற்பிச்சிருக்காரு இல்லையா? ஏன்னா இவங்க வந்து தப்பு வந்து தெரிஞ்சு செய்யறதுதான், தெரியாமல் செய்யறது தப்பு தான். தெரியாமல் நடந்ததுக்கு தண்டனை கிடையாது இல்லையா? தெரிஞ்சு செஞ்சாலும் தண்டனை, தெரியாமல் செய்யறது மன்னிப்பு கொடுக்கலாம். இன்னொன்று, அது ரெண்டு பேருமே இளம் தலைமுறைகள், வாழ வேண்டிய வயசு. இன்னொன்று அந்த கேரக்டர், அதுக்காக அந்த கேரக்டர் வந்து ரொம்ப எஸ்டாப்ளிஷாக காமிச்சிருக்காரு டைரக்டருங்க தான் உண்மை. நியாயப்படுத்துறதுக்காக அந்த விநாயகன் கேரக்டர் வந்து ரொம்ப மோசமாக வார்த்தையில் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கேரக்டர் பார்க்கும்போது ஓகே, அவன் கொலை பண்ணிருக்கலாம், அதனால எனக்கு தெரியாமல் நடந்த தப்புக்கு கண்டிப்பாக மன்னிப்பு உண்டு. ஸோ அது தப்பு நியாயப்படுத்துறது தான் சொல்லியிருக்காரு. நல்ல விஷயம். குற்றம் புதிது கண்டிப்பாக தேட்டரை பார்க்க வேண்டிய படம். எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். குறிப்பாக இயக்குனர் மற்றும் ஹீரோக்காகவே நீங்கள் படம் பார்க்கலாம். ஏன்னா வளர்ந்த தலைமுறை வாழ்த்துறது உங்களோட கையில தான் இருக்கு. இந்த மாதிரி புது நடிகர்களை வாழ்த்து விட்டா தான் சினிமா நல்லா இருக்கும். ஸோ சினிமா துறையில் இருக்கவும் சரி, பொதுமக்களும் சரி, இந்த மாதிரி போய் படத்தை பாருங்க. நன்றி, வணக்கம். அற்புதமான ஒரு படம், பார்க்க வேண்டிய ஒரு படம். த்ரில்லராக இருக்கு, ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க பையன் ஹீரோ. எல்லா கேரக்டருமே நல்லா பண்ணியிருக்கு. இதில் வந்து மியூசிக் எக்ஸ்ட்ரானரி, டைரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து மிகப்பெரிய லெவலில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படம். படம் வந்து ரத்தம் சீன்லாம் நிறைய இருக்கு இல்லையா? ரத்தம் தெரிக்கிறது இல்லை, அது இமேஜ் தானே. செகண்ட் ஹாஃப்ல தான் உங்களுக்கு கதையை சொல்லிடுறாங்களே என்ன மேட்டர்ங்கிறது. ஸோ அதனால் வந்து அவனுடைய பாதிப்பு இருக்கும். பட் பிகினிங்கில் செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது அந்த ஃபீல் இருக்காது. கண்டிப்பாக நல்லா இருக்கும். தரமான குடும்பத்தோடு பார்க்குறதுங்கிறத விட ஒரு நல்ல தரமான ஒரு படம். யூடியூப் எல்லாருமே நல்லா வந்து பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படம். நன்றி. டிசைன் நல்லா இருந்துச்சு.
அவர் நல்ல அனுபவம் உள்ள மாதிரி பண்ணியிருந்தாரு, நல்லா இருந்துச்சு.